நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொன்னா, உன்னால பாட முடியும், உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு வெளியில இருந்து தரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இருக்கட்டும். ஜஸ்ட் ஃபீட்பேக்கா தான் இருக்கணுமே தவிர, உங்களோட நம்பிக்கை உங்களோட நம்பிக்கை எப்படி இருக்கணும்? தன்னம்பிக்கையா இருக்கணும். அந்த நம்பிக்கை வெளியிலிருந்து வரக்கூடியதா இருக்காம உங்களுக்குள்ளிருந்து வரணும். உங்க உள்ளிருக்கக்கூடிய அந்த ஆழ்மனதிலிருந்து வரணும். என்னால முடியும், அவ்வளவுதான். என்னால முடியும், என்னால முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க வெளியே அந்த ஸ்டேஜ்ல உங்களுக்குள்ள ஒரு ஃபியர் இருக்கும். அந்த ஃபியரை தாண்டி உங்க ஸ்கில்ல நீங்க நம்புறீங்க, நீங்க பாடுறீங்க. அதுதான் உங்களோட தன்னம்பிக்கை. இவ்வளவுதான், சிம்பிள். கிளியரா புரிஞ்சுதா தன்னம்பிக்கைன்னா என்ன அப்படின்னு? எஸ், எஸ். ஓகே, இது மாதிரி நீங்க எந்தெந்த டைம்ல எல்லாம் உங்கள் மேல நீங்க ஒரு நல்ல கிளாரிட்டியா இருந்திருக்கீங்க, உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கையை தாண்டி அந்த தன்னம்பிக்கையோட நீங்க செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்ற சந்தர்ப்பங்களை நீங்க அப்படியே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏண்டா அதுவே உங்களை ஒரு கான்பிடென்டான, ஒரு தன்னம்பிக்கையான, ஒரு சிறந்த ஆளுமை திறனான ஒரு மனிதன் அவங்கள சமூகத்துக்கு வெளிக்காட்ட போற அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு மெமரபிளா இருக்கு. மெமரபிளை தாண்டி அதுதான் உங்களுக்கான நீங்க. அதுதான்ப்பா நான் நான் இந்த விஷயத்துல அவ்வளோ கிளாரிட்டியா இருக்கேன், என்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு உங்களுக்கு. ஓகே, குறைஞ்சது மூணு முடிஞ்ச விஷயங்களை, ஒரு மூணா இருக்கட்டுமே, ஒன்னா கூட இருக்கட்டும், இல்லாமலே இருக்கட்டும், இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா உங்களுக்கான இடத்த, உங்களுக்கான அந்த கான்பிடென்ட்டை உருவாக்கி கொள்ளத்தான் போறீங்க. அதால இல்லாதவங்க டோன்ட் வரி, இருக்கிறவங்க ரைட் பண்ணி கொள்ளுங்க, நோட் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு அதுக்கு ஒரு சின்ன டைம், சின்ன மினிட்ஸ் தரேன். நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்கு. ஓகே, அப்படியே நீங்க எழுதி கொண்டு இருக்கிறதோட முடிஞ்சா செக் பாக்ஸ்லயும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த நீங்க ஏன் கமெண்ட் பண்ண சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு என்னால நல்லா சமைக்க முடியும், இது ஒரு நல்ல விஷயம் தானே. சமைக்கிறது என்று சொல்றது ஒரு பெரிய கலை. என்னால நல்ல ஒரு பேரண்டிங், ஒரு பேரண்டா, நல்ல ஒரு பேரண்டா இருக்க முடியும். அது ஒரு பெரிய கலை, நிறைய பேருக்கு வராது. இதுல நான் கான்பிடென்டா இருக்கேன், நான் கிளாரிட்டியோட இருக்கேன். நல்லா போயம் எழுதுவேன், எனக்கு என் பொயத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படி என்று சொல்றவங்க அப்படியே செக் பாக்ஸ்ல போட்டுட்டே போகலாம். அதே நேரம் இதெல்லாம் நம்பிக்கையை கொடுக்குமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இல்ல, அதுதான் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை நீங்க லாஸ்ட்ல கண்டிப்பா புரிஞ்சு கொள்வீங்க. அதே நேரம் நான் ஏன் உங்களுக்கு செட் பாக்ஸ்ல போட சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க செய்யற, உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்க செய்யற அந்த விஷயம் உங்களுக்கு அது சிம்பிளா தெரியலாம். ஆனா இன்னொருத்தருக்கு அது என்னால முடியலையே, ஏன் நான் இதை ஜஸ்ட் ட்ரை பண்ண கூடாது, எனக்கும் இந்த இந்த டேலண்ட் எல்லாம் இருந்துச்சு ஸ்கூல் டைம்ல, இல்லாட்டி எப்போ ஒரு காலத்துல இருந்துச்சுன்னு சொல்லி ரீமைண்ட் பண்ணக்கூடிய நிலையை நீங்க சாட் பாக்ஸ்ல போடும் போது அடுத்தவங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய நிலையை உங்களால கொடுக்க முடியும். அதால உங்களோட சாட் பாக்ஸ நீங்க கண்டிப்பா ஒரு பாவிக்க கூடிய ஒரு தளமா மாத்திக்கொள்ளுங்க. ஓகே, நம்ம இப்ப கான்பிடென்டா அந்த ஃபவுண்டேஷனை பார்த்துட்டோம். கான்பிடென்டா இதுதான் உள்ளார்ந்து வரணும். அந்த நம்பிக்கை வெளியில இருந்து எல்லாம் கிடையாது, அது உள்ள இருந்து வரணும். நமக்குள்ள நாமல நம்மளோட விஷயங்களை நம்ம நம்பணும் அப்படின்றது. ஃபேக் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா என்ன? எனி ஐடியாஸ்? ஓகே, பொய்யான நம்பிக்கை. பொய்யான நம்பிக்கை, ஃபேக் கான்ஃபிடன்ஸ் தான் கண்டிப்பா பொய்யான நம்பிக்கை தான். அந்த பொய்யான நம்பிக்கையை நம்ம எப்படி அடையாளம் கண்டு கொள்றது?
மனசுல கான்ஃபிடென்ட் இருக்கும், ஆக்ஷன்ல கிடையாது. வேற ஓகே, நம்ம என்னன்னு பாத்துடலாம். என்னன்னு சொன்னா, பொய்யான நம்பிக்கை உள்ளவங்க வந்து என்னன்னு சொன்னா, எனக்கு பாட தெரியும்னு அவங்கள நம்பிக்கொள்ளுவாங்க. ஆனா வந்து அவங்க எந்த விதமான பிராக்டிஸும் பண்ண மாட்டாங்க. அவங்க எந்த விதமான லேர்னிங்கும் பண்ண மாட்டாங்க. அவங்க சும்மா அவங்கள நம்பிட்டு என்னால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்கில் அவங்க நம்பாம அவங்களுடைய மைண்ட் கொடுக்குற அந்த தாட்ஸ் நம்பிக்கொண்டு வெளியில ஆக்ஷன்ஸ் வந்து காட்டுவாங்க. இது வந்து பொய்யா அவங்கள ஒரு ஃபேக்கா காட்டிக்கொள்றது. இப்ப வந்து உங்களுக்கு பாக்கிலும் நான் பாட்டை வச்சே நிறைய விஷயங்கள் சொல்றேன். எப்படின்னு சொன்னா, ஒரு சிறந்த பாடகருக்கும் நார்மலா பாடுறவங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப எப்படின்னு சொன்னா, அவங்க வந்து சிறந்த பாடகர் என்ன எவ்வளோ அவங்க அவங்க பெரிய பாடகரா இருந்தாலுமே ஒவ்வொரு பாட்டையுமே அவங்க வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அது சம்பந்தமா லேர்ன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு முறையுமே வந்து புதிதாக வந்து அவங்கள அறிமுகப்படுத்தி கொள்ளுவாங்க. புதிய புதிய விஷயங்களை அவங்க கொடுக்க ரெடியாகுவாங்க. ஏண்டா அவ்வளவு தூரம் அங்க லேர்னிங் நடக்குது, அங்க பிராக்டிஸ் நடக்குது. ஃபேக்கானவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே பண்ண விஷயம் தான், எனக்கு தெரியும், அடுத்தவங்க ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்தா கூட இல்ல இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ருதி மாறிச்சு, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வந்திருந்தா நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு ஃபீட்பேக்ஸ் வரும் அவங்களுக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கெல்லாம் நம்மள வந்து இவங்க எப்படி நம்மள வந்து ஜட்ஜ் பண்றது, இவங்க எப்படி எங்களை இது பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க நெக்ஸ்ட் லைஃப் போலாம். இவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க வளரக்கூடிய விஷயங்களை அனுமதிக்க மாட்டாங்க. வந்து அவங்க வந்து கன்ஃபிடென்ட்டோட வாசல் கதவை கூட திறக்காம கன்ஃபிடென்ட் போட்டை மட்டும் பார்த்துக்கொண்டு நான் கன்ஃபிடென்ட் அப்படி என்று கொண்டு அந்த போர்டை மட்டும் பார்த்து தனக்குள்ள கான்ஃபிடென்ட் இருக்கு நம்பி மூளையையும் மனசையும் ஏமாத்திக்கிட்டு வெளியே அவங்கள வந்து பெரிய கான்ஃபிடென்ட் உள்ளவர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாரு. இதோட கோரான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸ்லைட் சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ஷாலினா. ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தன்னம்பிக்கைய வந்து போலியா காமிக்கிறவங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து அவங்களோட திறமையை வந்து நம்பிக்கிறாங்க, திறமை என்னால முடியும்னு நம்மள நம்பிக்கிறாங்களே தவிர அந்த திறமையை வளர்த்து கொள்றதுக்கான எந்த விதமான விஷயங்களும் இல்லை அவங்க கிட்ட. ஆனா வந்து அவங்களோட திறமை வேலை யாராவது இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கலாம்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்கும்போது அவங்க வந்து கத்துவாங்க, அதிகாரம் பண்ணக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. அதே நேரம் அவங்களோட ரிசல்ட் ஒழுங்கா வந்து பிராக்டிஸ் பண்ணல, அவங்களோட அவங்களுக்குள்ள இருந்தவங்க தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்தை வந்து ஆக்ஷன்ல கொடுக்கல அப்படின்னு சொன்னா ரிசல்ட் வராது தானே. அந்த ரிசல்ட் வரலன்ற டைம்ல அவங்க என்ன செய்வாங்க, ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணல்னு ஒரு நல்ல பழமொழி இருக்கு தமிழ்ல. அப்படிதானே, அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆட தெரியாதுன்னு சொல்லி அவங்க இருக்க மாட்டாங்க. ஆட தெரியாதவன் ஆடி பழகணும், பாட தெரியாதவன் பாடி பழகணும். இது என்னண்டா, இது வந்து மேடை சரியில்லை, மைக்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி அடுத்தவங்களை பிளேம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இப்படியான வந்து கேரக்டரே அப்படி சிலவங்க இப்படி இருப்பாங்க. இவங்களை ஒரேடியா போய் இவங்களை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, இவங்க இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்பிடன்ட் இல்லாத பர்சன் ஜட்ஜ் பண்ணீங்கன்னு அது உங்க பிள்ளை. சம்டைம் நாங்க கூட நிறைய இடத்துல பண்ணிருப்போம். என்ன நமக்குள்ள ஒரு விஷயத்த ஒழுங்கான கான்பிடன்ட் இல்ல அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு பாக்கலும் ஒரு பணக்காரன் வந்து அந்த இடத்துல அவன் பொஷா அதிகமா காட்டிக்க, என்கிட்ட காசு இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு அப்படி என்று சொல்லி அவன் என்கிட்ட காசு இருக்கு, என்கிட்ட காசு இருக்கு, என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லி அவன் காட்டி கொள்ள மாட்டான். அதே நேரம் இல்லாதவன் தான் வந்து அதிக இடங்கள்ல வந்து தன்னை வந்து நானும் ஒரு பணக்காரன் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்றதுக்கு ரெடி ஆவான். அதே மாதிரிதான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், உங்களுக்கு வந்து தெரியும். அப்போ நீங்க என்ன செய்வீங்க, ஓகே நாங்க உங்களுக்கு நல்லா பாட தெரியும், உங்களுக்கு இல்லைன்னா ஓகே உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும்,
ஆனா வந்து உங்களுக்கு ஒருத்தர் வந்து அரைகுறையா இங்கிலீஷ் பேசுறவன் என்ன செய்ய போறேன் ஒன்றும் தெரியும், ஏன்னா நீங்க வந்து அந்த இடத்துல வந்து உங்களை வந்து அடக்கமா வச்சு கொண்டிருப்பீங்க, ஒன்றும் தெரியும் அப்படின்ட்டு. ஆனா வந்து அந்த இடத்துல நல்லா தெரிஞ்ச நீங்க என்ன பண்ணுவீங்க, சைலண்டா காமா போயிருவீங்க. தெரியாதவன் தான் இந்த தவளை கத்துற மாதிரி கத்தி கொண்டிருப்பான். அதே நேரம் நிறைகுடம் தழும்பும் குறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. இந்த குறைகுடம் தழும்பும் நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. இப்படியான உதாரணங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறது இந்த ஃபேக்கானவங்களுக்கு தான். ஃபேக்கான கான்பிடென்ட்டோட இருக்கிறவங்களுக்கு தான் தமிழ்ல வந்து நிறைய பழமொழிகள் இருக்கு. இப்படியான விஷயங்கள்ல இருக்கக்கூடியவங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். இருக்கிறவங்க ஏன்னு சொன்னா அவங்கள வந்து அதிகாரம் ஏன்னா அவங்களோட அந்த தவறு அவங்க கண்டிப்பா வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த ஏற்றுக்கொள்ளாத நிலைதான் அவங்கள வந்து அவங்களுக்குள்ள தன்னம்பிக்கைய வளர்க்க விடாம பண்ணி கொண்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம் ஷாலினா. ஷாலினா ஓகே. இது எவ்வளவு தூரம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பாங்க. என்ன சொன்னா அவங்க ஏதோ ஒண்ணு ப்ரொஜெக்ட் எனக்கு கண்டிப்பா அவங்களால வந்து அந்த விஷயத்த பண்ண முடியாதுன்னாலுமே அவங்க மக்கள் மத்தியில பெரிய பிரகடனப்படுத்தி வச்சிருக்காங்க, என்னால முடியும், என்னால மட்டும்தான் முடியும் அப்படி என்ன சொல்லி. ஆனா வந்து அவங்களால சரியா அந்த வேலையே பண்ண முடியாது. அந்த டைம்ல வந்து அவங்க என்ன இந்த ஃபேக்கா இருக்கு. எல்லாருமே எங்களுக்குள்ளேயும் ஒரு ஃபேக்னஸ் இருக்கும். ஒரு விஷயத்துல வந்து நம்பிக்கை இல்லாம நம்ம இருக்கிற ஒரு விஷயத்துல நம்ம ஓகே முடியும் 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 என்று போகும்போது கண்மூடித்தனமா போகும்போது நமக்குள்ள நிறைய விஷயங்கள் ஃபேக்கா இருக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாம என்ன சொன்னா நடிக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படும். அதே நேரம் வந்து எங்களுக்குள்ள ஒரு கில்ட் ஏற்படும். உண்மையாவே நமக்கு தெரியாது, நம்ம கிட்ட இல்லங்கும் போது அவன் நம்மளை நம்பி நமக்கு பிள்ளை வந்தாலும் கூட நம்ம அதை தாண்டி நம்மளை வளர்த்துக்கிறோங்கிறத தாண்டி நடிச்சு கொண்டே இருக்கிறது இவ்வளவு தூரம் கில்ட் ஏற்படுத்தும், ஒரு ஃபியர் ஏற்படுத்தும். அப்ப காலப்போக்குல அவன் அவன் முடக்க நிலையில அப்படி ஒரு முடக்கமான தன்மையை அவன் உள்வாங்கி அதே நேரம் அவன் இருக்கிற இடம் கூட தெரியாத அளவுக்கு அவன் காணாம போயிடுவான். தன்னம்பிக்கையோடு இருக்கிறவன் இல்லாத இடத்திலிருந்து அவன் விருட்சமா மாறக்கூடிய தன்மைகள் இருக்கும். தன்னம்பிக்கை இல்லாம நடிச்சு தன்னம்பிக்கையில் இருக்கிற மாதிரி நடிச்சு கொண்டிருக்கிறவன் என்ன பண்ணுவான் என்று சொன்னா அவன் வந்து கொஞ்ச நாள்ல இருக்கிற இடம் தெரியாம போகும். அந்த இருக்கிற இடம் தெரியாம போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், உண்மையாவே ஆரம்பம் எல்லாருமே ஃபேக்கா தான் இருப்போம். ஆரம்ப நிலை வந்து எங்களுக்கு ஒரு விஷயத்துல தன்னம்பிக்கை வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய எஃபர்ட் பண்ணும், நடுவுல நிறைய விஷயங்கள் வரும். ஆனா இந்த போலியான இருக்க நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி அப்படித்தானே நடுவுல அந்த லேர்னிங் கேப் இல்ல அவங்களுக்குள்ள. அவங்களுக்கு அவங்களோட ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. ஆனா வந்து லாஸ்ட்ல வந்து நான் தான் நல்லா பண்ணுவேன், நான் தான் ராஜான்ற மாதிரி அந்த விஷயத்துல அவங்க வந்து ஒரு போலிய ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா வந்து நடுவுல அங்க லேர்னிங் இல்ல, ஃபீட்பேக் இல்ல, எதுவுமே இல்லைங்க. அங்க வளர்ச்சின்றது ஒன்று இல்ல. அங்க வந்து அவங்க எதையுமே புதுசா தெரிஞ்சு கொள்ளல. தெரியாததிலிருந்து தெரிந்து கொள்ள எவன் தயாரா இருக்கிறானோ அவன் கண்டிப்பா ஒரு கான்பிடென்டான மனிதனா. அவனுக்குள்ள அவன் உள்ளம் சொல்லும் நான் கான்பிடென்ட், எனக்கு இந்த விஷயம் தெரியும், நான் ஓகே ஐம் ரெடி அப்படி. ஏன்னா தெரியலன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் வந்து தன்னை ஏற்றுக்கொண்டிருக்கான். நான் தெரியலனாலும் நான் என்னை ஏற்றுக்கொள்றேன், தெரிஞ்சாலும் நான் என்னை ஏற்றுக்கொள்றேன். இந்த போலியில ஃபேக்ல எப்படி இருக்கும்னு சொன்னா தெரிஞ்சோ தெரியலையோ நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு அகங்காரமான தன்மை, ஒரு அதிகாரமான தன்மை, ஒரு போலியான தன்மை வந்து இவங்களுக்குள் இருக்கும். பல தவறுகளையும் அவங்களுக்குள்ள அது கொண்டு போய் சேர்த்துடும். ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். அப்படியான விஷயங்களை வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான். என்னன்னு சொன்னா ஒரு அச்சீவ்மெண்ட், இப்ப தன்னம்பிக்கை உள்ளவன் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணினான் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான், தன் அவன் தன்னம்பிக்கை எவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில பிரதிபலிக்கும் அப்படின்னு சொன்னா என்னோட சக்சஸ் வந்து கண்டிப்பா என்னோட மட்டும் கிடையாது, என்னோட இருக்கிறவங்க. இப்ப நான் மட்டும் இப்ப நான் ஒரு ட்ரைனிங் செஷன் செய்யறேன். இந்த ட்ரைனிங் செஷன் உள்ளுக்கு வந்து நிறைய பேரோட உழைப்புகள் இருக்கு. நான் ட்ரைனிங் செஷன் செஞ்சதா இருக்கட்டும், அதே நேரம் இதுக்குள்ள வந்து ஆபரேட்டர்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ் இப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. இப்ப நான் பேசிட்டே இருக்கேன், ஷாலினா சிஸ்டர் என்னோட வந்து பிபிடிய பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து அவங்க சரியா செய்யலன்னு சொன்னா என்னால வந்து ஒழுங்கா செஞ்சிருக்க முடியாதுன்றதை தாண்டி அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு குறைபாடு
ஈடுபாடு இருக்கும். இப்ப எல்லாரும் சேர்ந்து செஞ்சு டீமா செஞ்சிருக்கோம், எனக்கு வந்து என்ன தாண்டி என்னோட இருக்கிறவங்களும் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னு சொல்லி கிரெடிட் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. இவங்க தான் வந்து தன்னம்பிக்கை உள்ளவங்க இருப்பாங்க. ஆனா வந்து ஃபேக்கானவங்க எப்படி 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 ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நான் தான் செஞ்சேன், சக்சஸ் வந்தா நான் தான் செஞ்சேன், அதே நேரம் ஃபெயிலியர் ஆனா மேடை சரியில்லை, கோணலா இருக்கு, மைக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லிக்கொண்டு ஒவ்வொருத்தர் மேல அந்த புகார் அழிச்சு கொண்டு, மெயினான விஷயம் என்னன்னு சொன்னா, எந்த இடத்துல நம்ம வந்து நம்மள சரி செய்ய நினைக்கிறோமோ, நம்மளோட பிழைகளை அடையாளம் கண்டு நம்ம அதை சரி செய்ய நினைக்கிறோமோ, அந்த இடத்துலதான் நம்மளால உருவாக முடியும், நம்மளால வந்து கான்பிடென்ட்டா எழும்ப முடியும். நம்ம உருவாக கூடிய இடங்கள் எங்க? நம்ம எழும்பக்கூடிய இடங்கள் எங்க? எங்க விழுகிறோமோ அங்கிருந்து நம்ம ஆரம்பமாகிறோம். கண்டிப்பா நாங்க விழுகிறோம், நிறைய இடங்கள்ல வந்து சட்டுன்னு விழுகிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருமே படிச்சுக்கிட்டு வந்தவங்க கிடையாது. இப்ப உங்களுக்கு பாக்கலும், தாயின் கருவறையிலிருந்து நம்ம வந்தோம், எல்லாம் படிச்சுட்டு தான் நம்ம வந்தோமா? இல்ல. ஒவ்வொரு மாதமும் நமக்கான பயிற்சி பட்டற, தாயின் கருவறை ஒரு பயிற்சி பட்டற, ஒவ்வொரு மாதம் நிறைய கைடன்ஸ் நடக்குது. முதல்ல வந்து பாக்குறோம், நிறைய கலர்ஸ் பாக்குறோம், அதுக்கப்புறம் அலை மட்டும் தான் நமக்கு தெரியும். எல்லா விஷயத்துக்கும் அழுது காட்டுறோம், ஒரு முயற்சி அந்த இடத்துல எல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்றோம், நடக்க ரெடி ஆகுறோம், விழுந்து விழுந்து நடக்கிறோம், அதுக்கு முன்னாடி இருந்து நடக்கிறோம், கொஞ்சமா பிடிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு லேர்னிங், ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களுமே லேர்ன் பண்ணிக்கொண்டே நம்ம போறோம். ஒவ்வொரு கட்டங்களையும் நம்ம படிச்சு கொண்டு போறோம். எவன் ஒரு மனிதன் நம்ம வளர்ந்தது அப்படிதான். அவன் எப்ப அந்த ரியாலிட்டி உணர்றானோ கண்டிப்பா ஃபேக்கா இருக்க மாட்டான். கண்டிப்பா அவனுக்குள்ள இருக்கிற கான்பிடென்ட் அவன் வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நான் முதல்ல எல்லாம் தெரிஞ்சுட்டு வரல, நான் அதை கண்டு வெக்கப்பட்டேனா? இந்த சின்ன பிள்ளைல வெக்கப்படும், எனக்கு ஒண்ணுமே தெரியல, நீ எல்லாம் நல்லா சாப்பிடுற, எனக்கு நீதான் ஊட்டி விடணும்னு சொல்லி வெக்கப்படுது எல்லாம் இல்ல. அந்த குழந்தை பருவத்தை அதுங்களும் ரசிக்குதுங்க, நாங்களும் ரசிக்கிறோம். ஏன்னா திரும்பவும் குழந்தை பருவத்துக்கு போறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நமக்கு நினைப்பு என்னன்னு நமக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சா ஒரு எல்லாம் தெரிஞ்சது நினைக்கிறதே ஒரு பெரிய ஒரு வெறுமைதான். ஏன்னா அங்க வந்து வளர்றதுக்கான எந்த விதமான விதிகளும் இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி என்று சொன்னா எப்படி நான் வளருவன்? அங்க வளரக்கூடிய ஒரு விஷயமும் இல்ல. ஒரு தோட்டம் இருக்கு, அங்க எல்லாம் வளர்த்த மரங்கள் இருக்குன்னா புதுசா ஏதாவது ஒரு மரம் வளர்க்கறதுக்கோ, ஒரு புதிய மரத்தை நம்ம உள்ள நட்டுறதுக்கோ இடம் இருக்குமா? இல்ல, கண்டிப்பா இல்ல. ஒன்னும் தோட்டத்தை பெருசாக்கு, இல்லைன்னா நிறைய இருக்கிற மரங்களை வெட்டு, அதை சரி செஞ்சு நீ இன்னும் அதுக்குள்ள வந்து இன்னும் என்னென்ன நட்டலாம், அதுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்களை நம்ம கூட்டணும், குறைக்கணும், கழிக்கணும், அதை எப்படி மைனஸ் பிளஸ் ஆக்கணும், அதை பிளஸ் மைனஸ், இப்படியான விஷயங்களுக்குள்ள நம்ம வரணும். அப்பதான் வந்து நம்ம புதிய புதிய விஷயங்களை கற்கலாம். ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்துல வந்து எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸ் தான். ஏன்னு சொன்னா, இங்க எல்லாம் தெரிஞ்சவன் எவனுமே கிடையாது. அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ளலாம். எப்போதுமே நீங்க சொல்லணும், ஒழுங்கான கான்பிடென்ட்டா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றத மறந்து நான் ஒன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாராகிறேன். நான் ஒரு விஷயமா இப்பதான் கற்றுக்கொண்டு வரேன், நான் லேர்ன் பண்றேன். நான் கண்டிப்பா கடைசி வரையும் ஒரு ஒரு கற்கக்கூடிய மனிதரா இருக்கிறது தான் நான் ஆசைப்படுறேன். கற்று முடித்தன மனிதரா இருக்க நான் கண்டிப்பா ஆசைப்பட மாட்டேன். டீச்சர்ஸ் மாரு இருக்கட்டும், ஸ்கூல்ல வந்து கைட் பண்ற இவங்களா இருக்கட்டும், நான் படிச்சு முடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ட் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல கான்பிடென்ட்டான ஒரு 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 மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை இல்ல. தவறா சொல்லி, ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல, நமக்கு தெரியும் இதுதான் நமக்கு கான்பிடென்ட் தெரியாம நம்ம நிறைய சுத்திக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் கான்பிடென்ட்டா இருக்கோம். இனிமேல் நீங்களே சொல்லக்கூடாது நான் படிச்சு முடிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் நிறைய விஷயங்களை தேடிட்டு இருக்கேன், நான் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமா வந்து பார்த்து கொண்டிருக்கேன். நான் வந்து கண்டிப்பா படிச்சு முடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஜஸ்ட் நான் ட்ரை பண்றேன். இதுதான் உங்களுடைய தன்னம்பிக்கையை கூட்டக்கூடிய வேர்ட்ஸ், அந்த பவர்ஃபுல் வேர்ட்ஸ்களுக்கு நீங்க வரணும். இதுதான் இந்த ரியாலிட்டியை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாம் முடிச்சிட்டீங்களா? நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நான் எல்லாம் முடிச்சிட்டேனா? எனக்கு எல்லாமே தெரியுமா? உங்களுக்குள்ள நீங்க வந்து உங்களோட ரியாலிட்டிக்கு இடம் கொடுங்க. நீங்க வந்து உங்களை செல்ஃப் டவுட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள நீங்க வந்து உங்களோட சுயத்தை நீங்க கொஸ்டின் பண்ணுங்க.
கொஸ்டின் பண்ணுங்க. எனக்கு தெரியுமா? உங்களோட மூளை உங்ககிட்ட வந்து சொல்லும், உனக்கு எல்லாமே தெரியும், நீ சும்மா மூடிக்கிட்டு உட்காரு, எதுவும் நீ ஒன்றும் பார்க்க தேவையில்லை அப்படின்னு உங்களோட மூளை சொல்லும். ஏன்னா அத உங்களை வந்து சுறுசுறுப்பா இயங்க வைக்காம இருக்கு. அப்பதானே அதுக்கு ரெஸ்ட் இருக்கிற டைம் தானே அது பார்க்கும். ஆனா நீங்க அதுகிட்ட கொஸ்டின் கேட்கணும். எனக்கு எல்லாமே தெரியுமா? அப்ப சொல்லு, அந்த ஜனாதிபதி யாரு, இவன் யாரு, இவன் யாரு, இந்த லண்டன் எப்படி வந்துச்சு, இதை கண்டுபிடிச்சது யாரு, அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு? ஆ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஜூம் ஆப்ரேட் பண்ணி ஒரு போன்ல ஒரு விஷயத்த பாரு. சின்ன சின்ன விஷயங்கள் கொஸ்டின் பண்ணுங்க. முழு வீட்டுல வந்து ஏன் கேர்ள்ஸ் லேடிஸ் மட்டும் தான் சமைக்கிறாங்கன்னு சொன்னா உனக்கு டீ, ஆஃப்டர் நீ சமைக்க தேவையில்லை. ஆண்களாயிருந்து ஒரு டீ போட உனக்கு தெரியுமா? அவங்க இல்லாத டைம்ல உன்னால ஒரு டீ போட்டு குடிக்க முடியுமா? உங்ககிட்ட நீங்க கொஸ்டின் பண்ணுங்க. ஓகே, பெண்கள் எப்படி கணவன் கொண்டு வாரத மட்டுமே வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அழகான ஒரு வாழ்க்கை, உண்மையாவே ஒரு நல்ல ஒரு அவங்களோட தியாகம்ன்றே சொல்லலாம். ஆனா அதை தாண்டி நான் என்ன பண்ணேன், அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன் ஒரு தேக்க நிலையில. அதை தாண்டி நான் என்ன புதுசா பண்ணுவேன்? புதுசு புதுசா நிறைய விஷயங்களை பண்ணணும். ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் செட்டை நம்ம வளர்த்து கொள்ளணும். எங்க கிளாரிட்டி எனக்கு எல்லாம் தெரியும்னு நீங்க வந்து ஃபுல்லா லாக் பண்ண வேணும். அப்படி என்ன சொன்னா ஒரு பெரிய அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடும். ஒரு கண்ணாடி சேஃப்டி கவர் உள்ளுக்கு, ஒரு கண்ணாடி கவர் உள்ளுக்கு அழகான ஒரு பூவாசையோ ஒரு மரத்தையோ வளர்த்து தண்ணி ஊத்தி அதுக்கான தேவையான போசனையா இருக்கட்டும், பசலையா இருக்கட்டும், எல்லாத்தையும் போட்டு அழகா காசு கொடுத்து வாங்கி ஆசையா அது எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு நீங்க ஃபுல்லா அதை கிளாஸால கவர் பண்றீங்க. அது வளருமா? ஏன்னா நீங்க நினைச்சிட்டீங்க இது எல்லாம் ஓகே, இது வளர்ந்துட்டு இது போதும் அப்படி என்றிட்டு இப்படித்தான் நீங்க உங்களை ஒரு கவரிங் குள்ள கொண்டு போய் கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நம்ம வந்து அந்த கண்ணாடிய உடைச்சிட்டு எப்படி இப்ப வெளியே வாருது? அந்த கண்ணாடிய வந்து எப்படி உடைச்சிட்டு வெளியே வாருது? நம்ம நிறைய ஒரு கண்ணாடிக்குள்ளதான் நம்ம இருக்கோம். நம்ம ஒரு பெரிய ஒரு சேஃப் கார்டை போட்டுக்கொண்டு நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இருந்தா எப்படி நம்ம வெளியே வருது? இப்ப நம்ம கான்பிடென்ட்டா நிறைய விஷயங்களே இல்ல, நம்ம கண்டிப்பா ஒரு ஃபேக்கான விஷயத்துல இருக்கோம் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்தி கொண்டோம். நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஃபேக்கா இருக்கிறோம். அதை தாண்டி நான் நல்ல ஒரு கான்பிடென்ட்டான மனிதனா மாறணும் அப்படின்னு சொன்னா நிறைய டூல்ஸ் இருக்கு. நீங்க எதுவுமே உடைக்கிறதுக்கு உள்ளே விட்டு எல்லாம் தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சைக்காலஜிக்கல்ல நிறைய டூல்ஸ் இருக்கு. ஜஸ்ட் நான் ஒரு டூல்ஸ் சொல்றேன். ஜொஹாரி விண்டோ, அதுவுமே கண்ணாடி தான். இந்த கண்ணாடியில நீங்க வந்து வெளிச்சம் போட்டு பார்க்கணும். எப்படின்னு சொன்னா 4 வகையா ஒரு மனிதனை வந்து அவனோட ஆளுமையை வந்து பிரிக்கு. அந்த 4 வகையான ஆளுமையில வந்து நான் மெயினா வந்து இங்கக்கு நமக்கு யூஸ் ஆகுறத மட்டும்தான் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ண போறேன். எப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அடுத்தவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியாத விஷயமா இருக்கும். அதான் நான் சொல்றேன், எங்களுக்கு உள்ளுக்குள்ள நமக்கு ஒரு ஸ்கில்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஆனா வெளியே வந்து எனக்கு எப்படின்னு வெளியில இருக்கிறவங்களுக்கு இவங்க பாடுவாங்களா, இவங்க ஆடுவாங்களா அப்படின்னு விஷயங்கள் தெரியாம இருக்கும். அந்த விஷயத்த நீங்க வெளிப்படுத்தணும். அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நிறைய வந்து வெளியில இருக்கிறவங்க கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களை வெளிப்படுத்துற டைம்ல அவங்க ஒரு ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்க. வெளியில இருந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உனக்கு இந்த விஷயத்துல தெரியாதுன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க காமாங்க. எனக்கு தெரியும்னு சொல்லி டிபேட் பண்றதை நிறுத்திட்டு தெரியாதா, நிஜமாலுமே எனக்கு தெரியாதான்னு சொல்லி நீங்க வந்து உங்களுக்குள்ள கொஸ்டின் பண்ணுங்க. தெரியலன்னா நோ ப்ராப்ளம், அவ்வளவுதான். ஜஸ்ட் நேத்து எனக்கு தெரியல, இன்னைக்கு தெரியல, நாளைக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நான் லேர்ன் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். இந்த மனநிலை உங்களுக்குள்ள வச்சா மட்டும்தான் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு கான்பிடென்டான பர்சனா வந்து உங்களால வந்து கண்டிப்பா அந்த இடத்தை வந்து உங்களை வந்து ஃபேஸ் பண்ணிடும். உங்களை ஒருத்தர் வந்து கொஸ்டின் பண்றாரு, உனக்கு தெரியும் அப்படின்னு கொஸ்டின் பண்றாருன்னா ஓகே என்ன தெரியும், அவ்வளவுதான், சிம்பிள். தெரியா இன்னைக்கு தெரியா, நாளைக்கு தெரிஞ்சுப்பேன், தெரிஞ்சுக்க போறேன், அதுக்கான எஃபோர்ட்டை போட்டா நான் தெரிஞ்சுக்க போயாச்சு. ஏன்னா உனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாம இருக்குமா? ஏன்னா நீயும் மனுஷன் நானும் மனுஷன், அதே கண்ணு அதே காலு அதே மூக்கு அதே brain, அதே விஷயம் தானே. உன்னால முடியுங்கும் போது என்னால முடிய போகுமா? இவ்வளவுதான். இந்த ரிசல்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன எதுக்கு இடம் கொடுக்கணும்? நமக்குள் இருக்கிற ஒரு பெரிய டோரை நம்ம திறக்கணும்.
என்ன, நான் லேர்ன் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். என்னால கற்றுக்கொள்ள முடியும். கண்டிப்பா நான் கற்பதற்காக பிறந்திருக்கேன்னு சொல்லி உங்களுக்குள்ள நீங்க அஃபர்மேஷன்ஸ் கொடுத்து கொள்ளணும். தெரியா, சிம்பிள், தெரிஞ்சா போச்சு அப்படின்னு சொல்லி இப்ப உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்ன என்னன்னு சொல்லி நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. நான் இதை தெரிஞ்சு கொள்ளணும், நான் இந்த விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும், நான் ஆனா கண்டிப்பா ஒவ்வொன்றுத்துக்குமே குயிக்கா நீங்க அதை எக்ஷன்ஸுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு டைம் பவுண்ட் செட் பண்ணி கொள்ளணும். இதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட். கண்டிப்பா அந்த கோல் செட்டிங்ஸ் மாதிரி அந்த அந்த விஷயங்களை வரக்கூடியது. பட் நீ ஒரு கான்பிடென்ட்டா நீங்க போகணும் அப்படின்னு சொன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் அதை சிம்பிளா சொல்றேன். என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு விஷயத்தை நீங்க இப்ப உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஒரு 3 மந்த்ல நான் ஏதோ உண்டு கண்டிப்பா கற்றுக்கொள்ளுவான் அப்படின்னு 3 மந்த்ல ஒவ்வொரு நாளும் உங்களோட ப்ரோக்ரஸ் செக் பண்ணுங்க. நீங்க பாக்குறீங்களா, ஓகே கற்றுக்கொள்ளுவான்னு சொல்லி அவனுக்கிட்ட விதண்டாவாதத்தை பண்ணிட்டு இங்க நீங்க சும்மா இருந்தா அது ஃபேக். ஒவ்வொரு நாளும் நீங்க முயற்சிகளை பண்ணி நீங்க 3 மாசம் கழிச்சு நீங்க பாருங்க, அவன் உங்களை ஆக்ஷன்ல காட்டுங்க, அவன் உங்களை பிரமிச்சு பார்ப்பான். யார் இங்கிலீஷ் இங்கிலீஷ் படம் பார்த்தது? இங்கிலீஷ் படத்துல ஒரு ஒரு அழகான உதாரணம் இருக்கு. அந்த மேம்க்கு இங்கிலீஷ் தெரியாது, நிறைய இடத்துல தாக்குறேன். அந்த தாய்க்கு இங்கிலீஷ் தெரியாது, நிறைய இடத்துல தாக்கப்படுற கணவன் கிட்டால, பிள்ளைகள் கிட்டால அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே எஸ் கஃபி ஷாப், யா யா, ஓகே நேஹ்லா, தேங்க்யூ. தாக்கப்படுறா. ஆனா கடைசியில அவ என்ன செய்யறா, அந்த காஃபி ஷாப் அவக்கு ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கொடுக்குது. பார்த்த நம்ம வீட்டுலதான் நம்ம திட்டு வாங்குறோம்னு பார்த்தா காஃபி ஷாப்ல கூட நம்ம ஒரு பயம் தெரியாங்கும் போது நமக்கு கான்பிடென்ட் இல்ல, நமக்கு கிளாரிட்டி இல்ல. அந்த டைம்ல நமக்குள்ள ஒரு ஃபியர் வருது. அந்த ஃபியரை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே கீ என்ன, நீ தெரிஞ்சுக்கிறது தான். அது அந்த டைம் தான் அவ உணர்றா. அவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு அந்த டைம் ஒன் த ஸ்பாட் அவ உணர்றா. பர்வீன் சுல்தானா மேம் சொல்லுவாங்க, யாரின் வாய்களில் இருந்து எந்த வார்த்தை உங்களை டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு போகும்னு சொல்ல தெரியாது. உங்களை மாற்றக்கூடிய அந்த வார்த்தை அது யாரின் நாவுகளிலிருந்து உங்களுக்கு வரும் என்றதும் தெரியாது. அதுக்காக நம்ம தேடணும். தேடல் யாரிடம் இருக்குமோ கண்டிப்பா அவங்களுக்கான டிரான்ஸ்பர்மேஷன், அவங்களுக்கான மாற்றம் கண்டிப்பா இருக்கும். இந்த இங்கிலீஷ் படத்துல கஃபி ஷாப்ல இவ மாறின மாதிரி. அதுக்கப்புறம் அவ என்ன செஞ்சா, அவக்கு கிடைக்கிறது ஒரு 2 வீக்ஸ் கேப். அந்த 2 வீக்ஸ் கேப்ல இங்கிலீஷ தண்ணி மாதிரி குடிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பெரும் கொண்டு அவங்க மேரேஜுக்காக போறான், ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக ஃபாரின் போறா. அந்த இடத்துல ஹஸ்பண்ட் சொல்றா, இவக்கு இங்கிலீஷ் தெரியாது, இவ பேச மாட்டான்னு. ஹஸ்பண்ட காமா கான்பிடென்ட் பர்சன் எப்படி நடந்துக்கும் அந்த படத்தை கண்டிப்பா பாருங்க, இங்கிலீஷ் சொல்லி. கான்பிடென்ட் பர்சனோட ஆட்டிடியூட் இருக்குல்ல, அங்க உங்களுக்கு புரியும். அந்த ஆட்டிடியூட் எப்படி நம்ம உள்ளுக்குள்ள வளர்த்து கொள்ளணும் அப்படின்ற விஷயம் அங்க உங்களுக்கு புரியும். அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல பெஸ்ட், அந்த ஆட்டிடியூடு நாங்க வளர்த்து கொள்ளணும். அந்த ஆட்டிடியூட் நமக்குள்ள வரணும். நம்ம ஒரு கான்பிடென்ட்டான ஆளா மாறுறதுக்கு அவ காமா கூலா அழகா எப்படி அவளோட விஷயங்கள் எல்லாம் எத்தனையோ வருஷமான அவளோட அந்த கசப்பான தருணத்தை வெறும் ஒரு 10 மினிட்ஸ்ல டோட்டலா சேஞ்ச் பண்ணி எல்லாரையும் கிளப் பண்ண வைக்கிறா. இது கான்பிடென்ட். அவக்குள்ள இருந்து அந்த கான்பிடென்ட் எப்படி வந்துச்சு, எப்ப அவ தேடலுக்குள்ள போறாவோ, அவ எப்ப டிரான்ஸ்பர்மேஷனை நோக்கி போறாவோ, அவ எப்ப நான் ஏஜ் எல்லாம் ஒரு நம்பர், ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர், எப்பயும் லேர்னிங் தான் பவர்ஃபுல் அப்படி என்ற அந்த உறுதியை நம்பி அவ அந்த உள்ளுக்கு போறாவோ அன்னைக்கு தான் அவ இதுன்றா. இப்போ ஃபேக்கானவர் என்ன நினைப்பாரு, அவக்கு இந்த ஜொஹாரி விண்டோல நான் சொல்றது அதுதான், வெளியிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள், அது விமர்சனமா இருக்கட்டும், உங்களுக்கான மோட்டிவேஷனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உங்களுக்கான கமெண்ட்டை நீங்க கொஞ்சம் நிறுத்துங்க. வருதா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி இது எனக்கானது தானா, கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுங்க. ஏன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்மளை நோக்கி வருது, அதை நம்ம பிரைன் சர்வ் பண்ணிடுச்சுன்னு
சொன்னா அதை மாத்துறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். உள்ள வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறுத்து, கொஞ்சம் நில்லு, இது எனக்கானதுதானா, என்ன இப்ப எனக்கு தெரியல, அவ்வளவுதான், நான் படிச்சுக்க போறேன், கான்பிடென்டா பேசுங்க நீங்க. ஆனா பேசிட்டு மட்டும் விட்டா என்ன நடக்கும்? பேசிட்டு விடுறது ஃபேக்கா இருக்கும். அதை நோக்கி நம்ம ஆக்ஷனுக்குள்ள போறதுதான் நமக்கான தன்னம்பிக்கையை உருவாக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ஓகே, இப்ப இந்த ஜொஹாரி விண்டோ நமக்குள்ள ஒரு growthness ஏற்படுத்துது தானே. என்ன, நீ வந்து உனக்குள்ள இருக்கிற வெளியில் இருக்கக்கூடிய ஃபீட்பேக்கா இருக்கட்டும், உனக்கான விமர்சனமா இருக்கட்டும், நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயம் எதுவா இருந்தாலும், நீ வந்து ஒரு growth மைண்ட் செட்டை நோக்கி போறதுக்கான ஒரு வெப்பனா யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஜொஹாரி விண்டோ. அப்போ இந்த மைண்ட் செட் எப்படி நம்ம அந்த வெப்பனை யூஸ் பண்ணி நாம எப்படி இந்த மைண்ட் செட்டை கிரியேட் பண்றது? நம்ம ஏற்கனவே ஒரு ஃபிக்ஸட்ல இருப்போம், நமக்கு தான் எல்லாம் தெரியும். அந்த ஃபிக்ஸட் தான் நம்மள வந்து அந்த ஃபேக்குக்குள்ள கொண்டு போகுது, ஒரு கண்ணாடி குவளைக்குள்ள நம்மள கொண்டு போகுது. ஒரு விஷயத்த வந்து கடைசி வரைக்கும் தெரியாது. சிலவங்கட அகராதியில வந்து தெரியாதுன்ற வார்த்தைகளுக்கு மட்டுமே எனி டைம் இடம் இருக்கும். உங்களோட அகராதியில வந்து தெரியாதுன்ற வார்த்தை இருக்கணும். ஆனா வந்து காலப்போக்கில அந்த வார்த்தை வந்து தெரியும் அப்படின்றதா மாறும். இந்த தெரியாது 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 அப்படின்றது மட்டுமே இருக்கும் போதுதான் அது பிழையாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களோட அகராதிய நீங்க கண்டிப்பா பிழையானதா மாத்திராதீங்க. என்னோட அகராதி நான் தான் வந்து அதை எழுதணும். என்ன யாரும் வந்து இங்க எழுத போற உங்க அகராதியில வேற யாரும் வந்து சிக்னேச்சர் பண்ண போறது இல்ல. நீங்க தான் அங்க சிக்னேச்சர் பண்ணணும். உங்களோட அடையாளத்தை நீங்க தான் உருவாக்கணும். உங்களோட விஷயத்த நீங்க தான் கொண்டு வரணும்னு சொன்னா அந்த பிக்ஸடை தாண்டி வெளியே வந்து growth நோக்கி போகணும். இந்த பிக்ஸட் மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்து growth மைண்ட் செட் உள்ளுக்கு போகணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம் ஷாலினா. அந்த growth நோக்கி போறது அப்படின்றது எப்படின்னு சொல்லி ஒரு சைக்காலஜி டூல் இருக்கு. இதன்படி போகணும். யாரு growth நோக்கி போறேன்னாலும் இதன்படிதான் போயிருப்பாங்க. அப்ப சிம்பிளா உங்களுக்கு வந்து நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லித்தாரேன், உங்களுக்கு போகலாம். கம்ஃபர்ட் ஜோன். இப்போ அதான் நான் சொன்ன, உங்க அகராதில தெரியாது அப்படின்னு சொல்றது உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும். எனக்கு தெரியாதுன்னு சொல்றது கண்டிப்பா எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு. நான் அந்த அந்த விஷயத்திலே இருப்பேன். ஒரு தேக் நமக்கு எது ஈஸியா இருக்குமோ, நமக்கு எது அந்த இடத்துல கம்ஃபர்டபுளா நம்ம இருக்கோமோ, அங்க வந்து நமக்கான வளர்ச்சி கிடையாது. நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு ஹாரி பாட்டரோட ஹாரி பாட்டரோட ரைட்டர் வந்து எப்படி என்று சொன்னா, அவ அவளோட புக்கு எழுதினா, ரைட் பண்ணிட்டு அவ எத்தனையோ பேர்கிட்ட கொண்டு போனா. ஆனா கொண்டு போற டைம்ல ரிஜெக்டட் ரிஜெக்டட் ரிஜெக்டட். அந்த ஒவ்வொரு ரிஜெக்டட்லயும் அவளோட புக்க வந்து மாடர்ன் பண்ணா. அவளோட புக்க வந்து இன்னும் புதுசா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணா. நான் என்ன பிளவிடுறேன், ஏன் என்ன வந்து இவங்க வந்து ரிஜெக்ட் பண்றாங்க, அதுக்கான ரீசனை தேடுறா, கண்டுபிடிக்கிறா, அடுத்த புக்ல நியூவா விஷயத்தை எட் பண்றா. அப்படி 13 தடவைகள் 14 தடவைகள் அவட புக்க வந்து ஜே.கே. ரவுலிங் அவங்க புக்க வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள கொண்டு போய் வந்து அவ வந்து சேலஞ்சிங். இன்னைக்கு வந்து அந்த நாடு ஃபுல்லா வந்து நிறைய ஏழை குழந்தைகளுக்கு அவ வந்து அவளோட புக்ல வரக்கூடிய வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கிற திரைப்படங்களாயிண்டே போய் கொண்டிருக்கு. அது மாதிரி ஒரு ரைட்டர் எனக்கு கிடைக்க மாட்டானா அப்படின்னு ஏங்கு இன்றைக்கு உலகம். அப்படி ஒரு கொண்டு போறேன்னு சொன்ன அவ ஒரு ரிஜெக்டட்லயே அவ கம்ஃபர்ட் ஜோனுக்கு முடியல, ரெண்டாவது முடியலன்னு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்திருந்தான்னு சொன்னா அவக்கு அந்த அந்த உச்சத்தை தொட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அந்த ஃபியர் ஜோனுக்குள்ள போறா. ஏன் கொஷன் கேட்கறது, ஏன் என்னால முடியாதா, ஏன் இவங்க வந்து இந்த ஸ்டோரிய வச்சு உங்களுக்கு growth zone கிளியரா புரியும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் அந்த ஸ்டோரியில வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி growth, எந்த எந்த இடம் லேர்ன், எந்த இடம் ஃபியர் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். கம்ஃபர்ட்னு சொல்றது, அவ புக் எழுதாமலே இருந்திருந்தா, ஒரு புக் நிறுத்திருந்தா கண்டிப்பா அவ கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருந்திப்பா. ஏன்னா அவக்கு வளர்ச்சின்றது ஒன்று கிடைச்சிருக்காது. பட் ஃபியர் ஜோன் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவ யோசிச்சா பாருங்க, ஏன் என்னால முடியல, ஏன் என்னை ரிஜெக்ட் பண்றாங்க, ஏன் அந்த அந்த பயத்தை தாண்டி அவ லேர்னிங் குள்ள வாரா. ஏன் நான் அவங்க சொல்றதை ஏத்துக்கிட்டு
நான் ஏன் அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கூடாது, ஏன் இன்னும் கொஞ்சம் அதை நியூவா மாத்தக்கூடாது, எந்த குறைகளை நான் நிறைய செய்யக்கூடிய கூடாது அப்படின்னு சொல்லி அவ வந்து லேர்ன் பண்றா லேர்ன் பண்ணி இன்னைக்கு அவ growthல இருக்கா. பட் அவட growth வந்து பல பேருக்கு வந்து ஒரு இன்னைக்கும் அவளோட growth அவளோட வளர்ச்சின்றது இன்னைக்கும் பல பேருக்கு முன்னுதாரணங்களா இருக்கு. அதே நேரம் உங்களுக்கு பார்க்கலாம் growthக்கு போய் நின்னுட்டோம். இப்ப நம்ம ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு ஃபியரை தாண்டி லேர்னிங்கை தாண்டி growthல போய் நின்னுட்டோம் அப்படி என்று சொன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டா மாறிடும். ஒரு தடவை தான் growth-ஆ மனிதனுக்குன்னு கேட்டா இல்ல, ஒவ்வொரு தடவையும் நீ growth பண்ணலாம், ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு growth-அ கொடுக்கணும். அதால வந்து நீ வந்து உனக்குள்ள லேர்னிங் ஜோன், இந்த லேர்னிங் ஜோனை வந்து எனி டைம் ஓப்பன் அப்பா வச்சுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் இந்த growth பின்னாடி உனக்கு ஒவ்வொரு கிரீடமா ஒவ்வொரு மெடலா ஒவ்வொரு விஷயங்களா இந்த உலகம் வந்து உனக்கு growth காட்டிக்கொண்டே இருக்கும். பட் நீ வந்து லேர்னிங் பண்ணிக்கொண்டே இருப்பாய், நீ லேர்ன் பண்ணிக்கொண்டே இருப்பாய். நீ லேர்ன் பண்ற டைம் எல்லாம் நீ தெரியாததிலிருந்து தெரிந்து கொள்ள துடிக்கும் அந்த நொடி பொழுதுகள் எல்லாமே வந்து உனக்கு பல விஷயங்களை உனக்கு பல வளர்ச்சிகளை தாரதுக்கு காத்து கொண்டிருக்கு. ஓகே, நம்மளோட டைம் ஓகே நினைக்கிறேன். நம்மளோட டைமும் இந்த விஷயங்கள் வந்து புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்ம எப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனா மாறுறது, அதுக்கு எப்படி இந்த சைக்காலஜிக்கல் டூல்ல நம்ம இன்க்ளூட் பண்றது, நம்ம எந்தெந்த கட்டம் எல்லாம் தாண்டணும். இப்ப நீங்க வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணுங்க. நான் எந்த ஜோன், எனக்கான ஜோன் எது, நான் கம்ஃபர்ட்ல தான் இருக்கேனா, நான் இல்ல ஃபியர்ல இருக்கேனா, ஃபியரை தாண்டி லேர்னிங்குள்ள நான் வந்துட்டேனா அப்படின்றத நீங்க தான் வந்து இப்ப உங்களை செல்ஃபா பார்த்து கொள்ளணும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஈஸியா சிம்பிளா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணலாம். சாஜிதா இர்ஃபான், ஓகே, தேங்க்யூ சாஜிதா இர்ஃபான். எவ்வளவு தூரம் உங்களுக்குள்ள ஒரு இம்பாக்ட் உண்டு பண்ணிருக்கும் அப்படின்றது வந்து நீங்க தான் சொல்லணும். அதே நேரம் திரும்பவும் சொல்றேன், யாரின் வார்த்தைகளுக்குள் நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது, யாரோட உந்துதல் நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கூட்டிட்டு போகும்ன்றது நமக்கு தெரியாது. நம்ம எவ்வளவு தூரம் தேடுறோமோ, தேடல்னா இப்படியான ப்ரோக்ராம்ஸ் அட்டென்ட் பண்றது, இப்படியான விஷயங்களை தேடுறது, உங்களுக்கான தளத்தை நீங்க உருவாக்கி கொள்றது கண்டிப்பா உங்களுக்கு வந்து growth நோக்கி கூட்டு போகும். நீங்க லேர்ன் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதுகளும். ஓகே, ஓகே, தேங்க்யூ ஆல். ஷாலினா. தேங்க்யூ மேம். இன்றைய செஷன் பற்றிய உங்கள் ஃபீட்பேக்குகளை மைக் ஆன் பண்ணி சொல்றாக்கள் சொல்லலாம். அப்படி மைக் ஆன் பண்ண கஷ்டமானாக்கள் சாட் பாக்ஸ்ல போடுறா போடலாம். ஸோ 1 hour இந்த செஷன்ல இருந்திருக்கிறீங்க. உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான செஷனை மேம் வழங்கியிருந்தாங்க. இது உங்களுக்கான நேரம். ஃபீட்பேக் வழங்குபவர்கள் வழங்கலாம். Assalamualaikum. Assalamualaikum. வலைக்கும் சலாம், சொல்லுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். உண்மையாவே இன்னைக்கு இந்த எங்களோட டாபிக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் எங்களை ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா பூஸ்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தீங்க. அவ்வளவு அழகா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுல எனக்கு உண்மையா அந்த அந்த ரைட்டர் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்க. அதோட சேர்த்து அந்த ஜோன் ஆஃப் டெவலப்மெண்ட் அந்த ஜோன்ஸை பத்தி சொல்லியிருந்தீங்க. உண்மையாவே அவ்வளவு ஒரு அந்த கிளாரிட்டி ஒன்று கிடைச்ச மாதிரி இருக்குது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சிஸ்டர். தேங்க்யூ சாஜிதா இர்ஃபான். இன்னும் யாராவது இருக்கீங்களா? நம்ம படிச்ச ஒரு விஷயம் தான் இவ்வளவு நேரம். வாலிக்கும் சலாம். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரோட ஃபீட்பேக் வந்து ஒருத்தருக்கான வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமா இருக்க போகுது. அதால உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து ரொம்பவே அவசியம். உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து நிறைய பெருமதியான விஷயம். Assalamu alaikum Nazira sister.
எனக்கு கிளாஸ்ல ஃபுல்லா வலைக்கும் அஸ்ஸலாம் ஹுஸ்னானி. ஃபுல்லா ஜாயின் ஆக கிடைக்கல, ஹாஃப் தான் வந்தேன். எனக்கு வந்து அங்க அந்த ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அந்த கவுன்சிலிங் கிளாஸ் இருந்துச்சு, அதுல இருந்தும் லீவ் ஆகிட்டு வந்தேன். ஓட இத பாக்குறதுக்காக வேண்டி லீவ் ஆகிட்டு வந்தேன். உண்மைக்குமே அந்த ஹாஃப் மாதிரி தான் நான் கேட்டேன். அவ்வளோ கன்ஃபிடென்ட், நீங்க பேசுறது டோன், உங்களோட அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே அப்படி ஒரு கன்ஃபிடென்ட் தருது. அவ்வளோ அது நான் நினைக்கிறேன். எனக்கு உண்மைக்கு அவ்வளோ நான் உண்மைக்கு மிஸ் பண்றேன். நான் ஏன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்துச்சு மிஸ் பண்றேன். அவ்வளோ கன்ஃபிடென்ட்டா உங்களை பார்க்க போகல எங்களுக்கு கன்ஃபிடென்ட் வர மாதிரி நீங்க இன்னைக்கு பேசியிருந்தீங்க. சோ ஸ்வீட், நல்லா இருந்துச்சு, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஜஸாக்கல்லா ஹைர். தேங்க்யூ ஹுஸ்னானிலா. தேங்க்யூமா. ஓகே, இன்னும் யாராவது இருக்கீங்களா? chat boxலயே நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அதையும் நீங்க ரீட் பண்றதா ரீட் பண்ணலாம் மேம். ஓகே, நான் பார்த்தேன். பஸ்மிலா ஷாஃபி சொல்லியிருக்காங்க, மாஷா அல்லா அல்ஹம்துலில்லா, ரொம்ப பூஸ்டிங்கா இருந்துச்சு சிஸ் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ பஸ்மிலா. அடுத்தது வந்து ஹிக்மா இமாம் சொல்லியிருக்காங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னா, சாரி வெயிட், வேற லெவல் வைப்ஸ், கிறிஸ்டல் கிளியர் என்று சொல்லியிருக்காங்க. தேங்க்யூமா. அத நீங்க வந்து ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்றதுதான் வந்து உங்களை வந்து கிளியர் பண்ணிருக்கு அப்படின்றத சொல்லிக்கொள்றேன். அதே நேரம் வேற லெவல் வைப்னு சொல்லியிருக்காங்க நேலா வந்து ரொம்பவே செட் பாக்ஸை வந்து செதற விட்டுட்டு இருந்த ஒரு பர்சனை நான் பார்த்தேன். ஜஸாக்கல்லா ஹைர் மிஸ், வேற லெவல் யூஸ்ஃபுல் செஷன் சொல்லியிருக்காங்க. வெரி நைஸ். ஓகே, தேங்க்யூ ஆல். கண்டிப்பா உங்கள் எல்லாரோட ஃபீட்பேக்கும் என்னையும் வளர்க்க போகுது. நானும் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தரோடும் அப்படின்னு சொல்லி நான் இன்னும் நிறைய வளர்த்து கொள்றேன், என்னையும் வளர்த்து கொள்றேன். ஒவ்வொன்று இப்ப இன்னைக்கு ஒரு விஷயத்த நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, இன்ஷால்லா கண்டிப்பா நாளைக்கு இன்னொரு நியூ வெர்ஷன்ல வர்றதுக்கு தான் நான் வந்து தயாராகுவேன். உங்களுக்கு இன்னும் நிறைய நியூ வெர்ஷன்ல தாரத்துக்கு, நிறைய விஷயங்களை தாரத்துக்கு நானுமே உழைக்கிறேன். கண்டிப்பா ஜஸாக்கல்லா ஹைரோல். எல்லாரும் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நோக்கி போவோம். கண்டிப்பா நீங்க நான் எல்லாரும் இந்த சமூகமே ஒரு மாற்றத்தை நோக்கி போகணும் அப்படின்றதான் எங்களோட நோக்கம், எங்களோட ஸ்மார்ட் மைண்ட்ஸோட நோக்கமும் கூட. ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸ்மார்ட் மைண்ட்ஸ். தேங்க்யூ ஷாலினா அண்ட் ஆல். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. உண்மையிலேயே உங்களோட செஷன் வேற லெவல்ல இருந்துச்சு. முக்கியமா நீங்க யூஸ் பண்ணியிருந்த எக்ஸாம்பிள்ஸ், ஸோ ஒன்லி தியரி மட்டும் சொல்லாம லைஃப்ல நடக்கிற எக்ஸாம்பிளோட சொன்னபடியா ரொம்பவே கிளியரா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ரொம்பவே நன்றி. அதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ச்சியா நிறைய செஷன் உங்களுக்காக காத்திருக்குது. தவறாம ஒவ்வொரு செஷன்லையும் சிறப்பா கலந்து கொள்ளுங்க. ஓகேவா? ஸோ இத்துடன் நாங்கள் எங்களோட செஷனை முடித்துக் கொள்கிறோம்.